மற்றொரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் என்று தொடர்ச்சியாக அது காங்கிரஸ் தரப்பிலும் அந்த ஒரு பிரச்சார கூட்டங்களில் எல்லா இதுலையுமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில் தூக்கி காண்பித்து அரசியலமைப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்று ராகுல் காந்தி தொடர்ந்து பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதிலாக நாங்கள் அவ்வாறு மாற்ற மாட்டோம் என்று அவர் கூறி வருகிறார். நாங்கள் இடஒதுக்கீடு நான் இருக்கும் வரை அதை மாற்றுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று பிரதமர் நரேந்திர மோடியும் கூறுகிறார். இருந்தாலும் தொடர்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவார்கள் என்ற பிரச்சாரத்தையே முன்னெடுப்பது என்ன காரணம் சார்? அதாவது 1925 தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம் என்ற இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிற போது நாசிக் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது RSS. அதனுடைய நோக்கத்தில் 1950 அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைத்துவிட பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் மனு தர்மம் தான் இங்கு அரசியலமைப்பு சட்டமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வல்லவன் வாழ்வதற்கு வழி, இப்படியாக மனு தர்மம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் இங்கு நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி தூரே போட வேண்டும் என்பதுதான் RSS இயக்கத்தினுடைய மூல நோக்கம். அந்த RSS இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தானே பாரதிய ஜனதா கட்சி. நாம் கூட பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோமே, புதிதாக அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நாம் பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள் வெளியிட்டது. 700 பக்கமோ 620 பக்கத்திலேயோ புதிதாக அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று வந்தது. நாம் பார்க்கவில்லை, வந்த செய்தி வந்தது. நான் என்ன கேட்கிறேன், ஏதோ ஒன்று இல்லாமலா புகைந்து விட முடியும்? நெருப்பு இல்லாமல் புகையாதல்லவா? வேற எந்த இயக்கத்தின் மீதும் வராத ஒரு குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எதிர்த்து பல அணிகள் நின்றிருக்கிறது. காங்கிரஸ் மீதோ அல்லது காங்கிரஸை எதிர்த்து நிற்கிற ஏனைய இயக்கங்கள் மீதோ நாம் இந்த அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில்லை. ஆனால் பாஜகவின் மீது மட்டும் ஏன் வைக்கப்படுகிறது? அதற்கு மூலாதாரம் இல்லாமலா இவ்வளவு பெரிய தலைவர்கள் பேசுவார்கள்? இன்னொன்றும் சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் நீங்கள் ஒரு இடஒதுக்கீட்டு முறையில் சமூக மற்றும் கல்வி அமைப்பு தான் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட், அதுதான் இருக்க முடியும். ஏனென்றால் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் என்பது நேற்று கோடீஸ்வரனாக இருந்தவன் இன்றைக்கு தெருக்கோடிக்கு போய் விடுவான். நேற்று தெருக்கோடியிலே நின்றிருந்தவன் உருப்படியான தொழிலை ஆரம்பித்தால் நாளைக்கு கோடீஸ்வரனாகி விடுவான். நீங்கள் எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள்? இது சிங்கிச்சான் வேலை இல்லையா? இடஒதுக்கீட்டை அளிக்கிற வேலை இல்லையா? இந்த அளிக்கிற வேலையை அல்லவா மோடி செய்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அல்லது இடஒதுக்கீட்டின் மீது நம்பிக்கை இருந்தால் எப்படி பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்திருப்பார்? நான் கேட்கிறேன். இந்தியா முழுக்க இருக்கிற நமது சத்தியம் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் வழியாக தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கிற தோழர்களிடம் கேட்கிறேன், பொருளாதாரம் என்பது ஒரு தனி மனிதனுக்கு நிரந்தரமானதா? கிடையாது. அப்படியானால் நிரந்தரம் இல்லாத ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள்? இப்பொழுது எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? இந்த பணம் இல்லாதவர்கள் என்கிற முறையில் இப்பொழுது இருக்கக்கூடிய உயர்ஜாதியினர் தங்களை பணம் இல்லாதவர்களாக காட்டிக்கொண்டு 100% இடத்தையும் அவர்கள் பிடித்துக் கொள்கிற ஒரு சூழல் வரும். அது இன்றைக்கு நான் சொல்லுகிற போது இதென்ன அவ்வளவு சாதாரணமா நடந்துவிடக்கூடிய விஷயமா என்று கேட்க தோன்றும். ஆனால் நான் சொல்லுவது அடுத்த தலைமுறை, இன்னொரு 20 ஆண்டுகளுக்குள் இந்த நிலைமை மாறி அது அங்கே போகும். போகிற போது மீண்டும் மனுஸ்மிருதியினுடைய ஆதிக்கம் வரும். அங்கே நமக்கு பழையபடி இவர்களுக்கு சூத்திரனுக்கு கல்வி கொடுப்பதை விட அவன் கல்வி கற்க நினைத்தால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்கிற மனுஸ்மிருதி தான் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்திருக்கும். எனவேதான் சொல்லுகிறார்கள் தலைவர்கள், நாம் இதை திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை எங்களை போன்ற திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் மட்டும் பேசினால் ஒருவேளை இது காழ்ப்புணர்ச்சியில் பேசப்படுகிறது என்று சொல்லலாம். இந்தியா முழுக்க சமூக நீதி பேசுகிற தலைவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் என்ன காழ்ப்புணர்ச்சியில் பேசுவதாக சொல்ல முடியும்? அப்படி இல்லையே. எனவே நான் உறுதியாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்பது RSS இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு. ஏனென்றால் RSS நேரடியாக அரசியலில் இயங்க முடியாது. அவர்கள் அப்படித்தான் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்னொரு முகத்தை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பொய்முகம். இந்த பொய்முகத்தின் மூலம் உண்மை முகம் எதை விரும்புகிறதோ அதை வைத்துக் கொள்வார்கள் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக மக்களிடம் எடுத்து சொல்கிறோம்.